வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்பு செய்தி. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட வாகன பேரணி இன்று பயணத்தை ஆரம்பித்தது. நியூயார்க் நகருக்கு சென்றிருந்த ஜனாதிபதி நாடு திரும்பினார். ரசாயன ஆயுதங்களை அளிப்பதற்காக ஐநா பிரதிநிதிகள் சிரியா விஜயம். விரிவான செய்தி. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட வாகன பேரணி பருத்தித்துறையில் இன்று பயணத்தை ஆரம்பித்தது. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் MTV, MBC ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாகன பேரணியை ஆரம்பிப்பதற்கான விசேட வைபவம் பருத்தித்துறையில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் GA சந்திரஸ்ரீ, ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் சரித ஹேரத், கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் தேசிய இளைஞர் மன்றத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அரசு மற்றும் தனியார் ஆகிய இரண்டு துறைகளும் ஒன்றிணைந்து ஒரு வேலைக்கு இறங்குமாயின் அதனூடாக இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் வலுவடைய செய்ய முடியும். அதனால் இந்த திட்டத்தின் ஊடாக பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பான கருத்துக்கள், ஆலோசனைகள், நன்மைகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து கலந்துரையாடும் ஒரு இடமாக இந்த முழு நாட்டையும் மாற்ற முடியும். The youth of a nation are the trustees of advancement and progression. There has never been a better time. இளைய பரம்பரையினரிடையே எதிர்காலம் குறித்த ஒரு எதிர்நோக்கொன்று காணப்படுகின்றது. இளைய சமூகத்தினரை ஊக்குவித்தல் என்பது ஓர் முதலீடாகவே காணப்படுகின்றது. அவர்களை தலைமைத்துவம் வரை நோக்கி அழைத்துச் செல்வது அவசியமாகின்றது. இளைய சமூகத்தினரை ஊக்குவிப்பதன் ஊடாக ஓர் திறமான சமூகம் ஒன்றை ஏற்படுத்த முடியும். அதனூடாக ஓர் சிறந்த நாட்டை உருவாக்க முடியும். MTV, MBC ஊடக வலையமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு 30 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த வாகன தொடரில் கலந்து கொள்ள நான் அனைவரையும் அழைக்கின்றேன். To all youth and all Sri Lankans to join this rally across 30 days across the island, celebrate Sri Lanka and the spirit of Jonam. ஐக்கிய நாடுகளின் பொது சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று அதிகாலை நாடு திரும்பியுள்ளார். மத்தளை சர்வதேச விமான நிலையத்தை இன்று அதிகாலை ஜனாதிபதி வந்தடைந்துள்ளார். இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகளின் 68வது பொது சபை கூட்டத்தில் ஜனாதிபதி உரையாற்றியதுடன் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா ஆகியோரையும் சந்தித்தார். அத்துடன் ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட பல அரசு தலைவர்களையும் சந்தித்து ஜனாதிபதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மாதுலுவாவே சோபித தேரரின் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, கரு ஜெயசூர்யா மற்றும் சபித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெறவுள்ளதாக அச்சு ஊடகம் ஒன்றில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பான பேச்சுவார்த்தை ஒன்று பொல்வத்த விகாரையில் இன்று நடைபெறவுள்ளதாகவும் அதில் தான் கலந்து கொள்வதாகவும் அச்சு ஊடகம் ஒன்றில் இன்று செய்தியொன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். மாதுலுவாவே சோபித தேரரின் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படும் பேச்சுவார்த்தை குறித்து எந்தவொரு தகவலையும் தான் இதுவரை அறிந்திருக்கவில்லை எனவும் அவ்வாறான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் எண்ணம் தனக்கு இல்லை எனவும் அவர் தெரிவிக்கின்றார். நாட்டில் இன்று முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் புரட்சியை தெரிவுபடுத்தும் வகையில் அடிப்படையற்ற தகவல்களை கொண்ட உண்மைக்கு புறம்பான செய்தியாக இது அமைந்துள்ளதாகவும் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். மாதுலுவாவே சோபித்த தேரரின் தலைமையில் நடைபெறவுள்ளதாக கூறப்படும் பேச்சுவார்த்தையில் தானும் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் வருத்தமளிப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவிக்கின்றார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட வாகன பேரணி தற்போது எவ்விடத்தில் பயணிக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபனுடன் இணைந்து கொள்வோம். வணக்கம் ஜெயரூபன். வணக்கம் டிர்சாட். எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV, MBC ஊடக வலையமைப்பும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் இணைந்து முன்னெடுத்துள்ள இந்த வாகன தொடரணை இன்று பருத்தித்துறை நகரில் அங்குரார்ப்பணம் நடைபெற்று தற்போது நாங்கள் யாழ் நகர் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பயணம் இன்று ஓராம் கட்டை மாந்திகை ஊடாக நெல்லியடி நகரை அடைந்து அங்கிருந்து வல்லைவெளி ஊடாக அச்சுவேலி நகரை அடைந்து நாங்கள் இப்போது நல்லூரை அண்மித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பயணம் தொடர்ந்து யாழ்ப்பாணம் துரியப்பா விளையாட்டரங்கிலே சென்று அங்கு
ஆஸ்திரேலியா கொடி மாற்றப்பட்டு அங்கிருந்து நாங்கள் சாவகச்சேரி கொடிகாமம் பழைய இயக்கச்சி ஊடாக பரந்தன் கிளிநொச்சியில் அன்பிக்க உள்ளோம். அங்கு இன்றுடன் எங்களுடைய கிளிநொச்சியில் இன்று எங்களுடைய பயணத்தை நிற்பாட்ட தீர்மானித்துள்ளோம். 54 நாட்டு கொடிகளை ஏந்தி வரும் இந்த வாகன தொடரணியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அண்டிகோ பப்புடாவா நாட்டு கொடியுடன் வருகின்ற இந்த வாகன தொடரணி திரியப்பா விளையாட்டரங்கிலே ஆஸ்திரேலிய நாட்டு கொடி ஏற்றப்பட்டு கிளிநொச்சி வரை பயணிக்க உள்ளது. நாங்கள் பல நகரங்களையும் கிராமங்களையும் கடந்து வடக்கிலிருந்து தெற்குக்கான பயணத்தை முன்னெடுத்துள்ளோம். இந்த பயணம் ஒரு மாதத்தின் பின்னர் காலை முகத்துடலில் நிறைவேற உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக யாழ் நகரிலிருந்து ராசதுரை ஜெயரூபன். மீண்டும் சந்திப்போம். நன்றி ஜெயரூபன். பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக செயற்பட வேண்டும் என முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபயவர்தன தெரிவிக்கின்றார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு மாத்தறையில் நேற்று இந்த நிகழ்வு நடைபெற்றது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு இதன் போது பிள்ளைகளுக்கு புத்தகங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. 2009 ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை 3-4 வருடங்களாக பிள்ளைகள் மற்றும் நாடு தொடர்பான எதிர்பார்ப்பு எமக்கு இருக்கவில்லை. அவநம்பிக்கையுடனேயே இருந்தோம். நாடு விடுதலை அடைந்த பின்னர் எமக்கு எதிர்பார்ப்புகள் காணப்படுகின்றன. நாம் எங்கு செல்கின்றோம் என்ற எதிர்பார்ப்பு எமக்குள்ளது. மகிழ்ச்சி மற்றும் எதிர்பார்ப்புகள் எமக்குள் காணப்படுகின்றன. அதனையே நாம் எமது பிள்ளைகளுக்கும் வழங்க வேண்டும். சிங்கப்பூரிலிருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு தரமற்ற ஒக்டேன் 90 ரக பெட்ரோலை கொண்டு வந்த கப்பலில் காணப்படும் ஏனைய பொருட்களை தரையிறக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் மூலம் 5000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோலும் 5000 மெட்ரிக் டன் டீசலும் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுசந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த எரிபொருட்கள் உரிய தரத்தை கொண்டவை என உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அதனை தரையிறக்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எவ்வாறாயினும் 30,000 மெட்ரிக் டன் தரமற்ற ஒக்டேன் 90 ரக பெட்ரோலை நிராகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிடுகின்றது. இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்திய மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் என்றாகும். மோகன்தாஸ் காந்தி 1869 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி கரம்சந்த் காந்தி மற்றும் புத்லிபாய் காந்திக்கு மகனாக பிறந்தார். குஜராத் மாநிலத்தின் போர்பந்தூர் ஊரில் பிறந்த காந்தியின் தாய்மொழி குஜராத். பள்ளி படிப்பில் சுமாராகவே காணப்பட்ட காந்தி தனது 13வது வயதில் தம் வயதேயான கஸ்தூரிபாயை திருமணம் செய்து கொண்டார். 16 வயதில் தன் தந்தையாரை இழந்த காந்தி தனது 18வது வயதில் பள்ளி படிப்பு முடிந்த கையோடு பாரிஸ்டர் என்று அழைக்கப்படும் வழக்கறிஞர் படிப்பிற்காக இங்கிலாந்து சென்றார். இந்தியா திரும்பிய காந்தி மும்பாயில் வழக்கறிஞராக பணியாற்றிய போதும் அந்த தொழிற்துறை வெற்றிகரமாக அமையாத காரணத்தால் ராஜ்கோட்டில் உள்ள நீதிமன்றத்தில் படிமங்களை நிரப்பும் எளிமையான பணியில் ஈடுபட்டார். ஆனால் அங்கிருந்த ஆங்கிலேய அதிகாரியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த வேலையையும் அவர் துறந்தார். தென்னாப்பிரிக்காவில் தன் தகுதிக்கேற்ற ஒரு வேலை ஒன்று இருப்பதாக அறிந்து கொண்ட இவர் இந்திய நிறுவனம் ஒன்றின் உதவியோடு தென்னாப்பிரிக்கா பயணமானார். அதுவரை அரசியல் ஈடுபாடில்லாது தன்னையும் தனது குடும்பத்தையும் மட்டுமே கவனித்து வந்த மோகனதாஸ் காந்தியை தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட நிறவரியும் இன பாகுபாடும் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாக்கியது. 1906ஆம் ஆண்டு யோகனஸ்பர்க் நகரில் காந்தி தலைமையேற்று நடத்திய போராட்டத்தில் முதன்முறையாக சத்தியாகிரகம் எனப்படும் அறவழி போராட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காந்தி தென்னாப்பிரிக்காவில் நடத்திய போராட்டங்களால் இந்திய மக்களிடையே அவருடைய புகழ் மெல்ல மெல்ல மேலோங்க ஆரம்பித்தது. 1921ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய காந்தி தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்தார். ரவீந்திரநாத் தாகூர் காந்திக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி நாதுராம் கோட்சே என்பவரால் புதுடில்லியில் வைத்து காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். காந்தியின் பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதி இந்தியாவில் காந்தி ஜெயந்தியாக அனுஷ்டிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தி அடிகளின் 144வது பிறந்த தினத்தை மட்டக்களப்பு மாவட்ட காந்தி சேவை சங்கம் இன்று கொண்டாடியது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. மேலும் மட்டக்களப்பு மாநகர நூலக கேட்போர் கூடத்தில் மகாத்மா காந்தியின் நினைவு கூட்டமும் இடம்பெற்றது.
இந்த விழாவில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் மத்தியிலே மகாத்மா காந்தி எடுத்துக்கொண்ட கொள்கைகள் வியாபித்திருக்கும் என்பது எந்தவித யாழ தேசிய சரணாலயம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக நேற்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா தலைமையில் யாழ தேசிய சரணாலயம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் சேவையில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்தவர்களுக்காக நினைவு தூபியொன்றை நிர்மாணிப்பதற்கும் இதன்போது அடிக்கல் நாட்டப்பட்டது. யாழ தேசிய சரணாலயம் கடந்த மாதம் 1ஆம் தேதி மூடப்பட்டது. வறட்சி காலத்தில் வன விலங்குகள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது.